Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. நவராத்திரி ஸ்பெஷல் பலன்களை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கன்னி ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அதே மாதிரி துர்காமா கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ், அதாவது இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜையும் அவங்க கொடுக்கக்கூடிய பரிகாரத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கான பொது பலனை பார்த்துடலாம். ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பொது பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எதன் மேலெல்லாம் ஒரு டவுட் இருந்ததோ, அதாவது 2 மைண்ட் செட்டாக ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்துலாம் வெளியேறுவாங்க அண்ட் ஒரு கிளியரான மைண்ட் செட் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன், இவங்களுக்குள்ளே ஒரு வேலி போட்டு என்னுடைய பார்டர் இவ்வளோ தான், நான் இவ்வளோ தான் பண்ணுவேன், நான் இதை தான் செய்வேன், இதை தான் யோசிப்பேன், இதுக்கு மேல் தாண்டி கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உடச்செறிஞ்சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இவங்களுக்கு. அதற்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் துர்காமா அவங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. எந்த விஷயங்கள்லாம் இவங்களை முடக்கி இருந்ததோ, எந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு டபுள் மைண்ட் செட் கொடுத்ததோ, அதுலேருந்துலாம் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆக போகிறாங்க அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்களுக்கான ஒரு சரியான கொலாபரேஷன்ஸ் கிடைக்க போகுது. அதன் மூலிமா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை இவங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு சக்ஸஸை நோக்கி போக போகுது. அதற்கான ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு துர்காமா தரக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸாகவே இருக்கு. அதே மாதிரி கன்னி ராசி ஸ்டார்ட் ஆகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் தான் கன்னி ராசி ஸ்டார்ட் ஆகுது. அந்த நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ உத்திர நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய உடல் தான் கோவிலே, நம்மளுடைய உயிர் தெய்வம்னு சொல்லுவாங்க, உடல் கோவில். ஸோ அப்போ அந்த தெய்வம் கரெக்டாக நம்மளுடைய உடலில் குடி இருக்கணும்னா, நிறைய நன்மைகள் செய்யணும்னா, நம்மளுடைய அந்த கோவிலை சுத்தபத்தமாக வச்சுக்கணும். ஸோ உடலை சுத்தமாக வச்சுக்கணும். கோவிலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். அங்கே மரியாதை கொடுத்தா தான் அங்கே சுத்தம் இருக்கும். ஸோ நம்ம உடலுக்கான மரியாதை கொடுக்கணும். அப்போ உங்கள் உடல் மேலே நீங்கள் மரியாதை கொடுங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை சரிவர கவனிச்சுப்பீங்க, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க. அப்போது இது சரியாக இருக்கும் போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த இன்னர் டிவைன் பவர்ன்றது சரியான ஒரு பாதையை நோக்கி போகும், அது சீராக இருக்கும். ஸோ இது ரெண்டும் சீராகும் போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை காத்துட்ருக்கு. ஸோ அதில் உங்களால் சரியாக அடி எடுத்து வைக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது துர்காமா அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. ஒரு வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த கன்னி ராசியில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன பரிகாரம் கொடுக்குறாங்க? ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம கைடன்ஸ் நம்ம மெசேஜில் பார்த்து தான் பரிகாரமாகவும் வருது. இவங்களுடைய உடலை சீராக வச்சுக்கணும். அதற்கான சில ப்ராக்டிக்கலான விஷயங்களை அவங்கள மேற்கொள்ளணும். மெடிக்கேஷன் மூலயமா ஒரு ஹெல்த் செக்கப்போ இல்லை மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ணுறது, அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ எதாவது இருக்குன்னா அதற்கான மருத்துவம் பார்க்குறது இது. அண்ட் இந்த சைடு யோகா ரீதியாக, தியானம் ரீதியாக, ஆர் இப்போலாம் இந்த மூலிகை குளியல், இந்த மாதிரியான விஷயங்கள், சித்த வைத்தியம், சித்தா முறையிலலாம் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வெளிப்புற தோற்றத்தையும் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸையும் பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இனிமேல் அவங்க எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். உடல்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா போதும், மற்ற எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக போகும். ஸோ இதை மட்டும் அவங்க ரெமெடியாக எடுத்தாலே போதும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி கன்னி ராசியோட அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஹஸ்த நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு ஒரு கனவுகள் வருது அப்படின்னா, அந்த கனவுகள் காரணம் இல்லாமல் வரலை. கனவுகளில் சில காட்சிகள் பார்க்குறாங்கன்னா அது எல்லாமே மென்ட் டு பி உங்களுக்கு. ஸோ அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்று வரக்கூடியதாக இருக்கும், இல்லை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். அப்போது கனவுல எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் ஒரு தெய்வீக தன்மையை சார்ந்தது. ரொம்ப ஹோலினஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப அது ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான ஒரு விஷயமாக தான் அவங்க பார்ப்பாங்க. துர்காமா அவங்களுக்கு அந்த விஷன் கொடுக்குறாங்க, உனக்கு இதுதான் நடக்க போகுது, இல்லை இதான் நடந்திருக்குன்னு. அப்போது வரக்கூடிய கனவுகள் மேலே கவனம் செலுத்தணும். இவங்க அப்படி கவனம் செலுத்தினாங்கன்னா இதற்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட கனவாலே அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு பிளெஸிங்ஸ் துர்காமா ஃபியூச்சரை இவங்க கனவு மூலியமாகவே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்றீங்க. கண்டிப்பாக அதே மாதிரி இந்த அஸ்தம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு துர்காமா தரக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
அதாவது டெய்லி சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகும்போது எம்டி டெரஸ் ஓப்பன் ஸ்பேஸ்லேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ கூட சூரிய உதயம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற டைமில் இவங்க ஒரு விளக்கேற்றி வச்சு துர்காமாவை நினச்சி வழிபாடு மெடிடேஷன் ஏதாவது ஒன்று செய்யணும். இது செய்கிறதுனால இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிவைன் தன்மையை அவேக்கன் பண்ண முடியும். அப்போது ஆல்ரெடி கனவுகள் ரீதியாக அவங்களுக்கு ஒரு டிவைன் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால இன்னும் அது வந்து பெருசாகும். கனவுன்னு இல்லை, நார்மலாக முழிச்சிட்டு இருக்கும் போதே நிறைய விஷயங்களை அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அந்த ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவங்களுடைய ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணால் கூட ஓகே, அது சில கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்காகவே அவங்க இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக, நிச்சயமாக. அதே மாதிரி கன்னி ராசியில் வரக்கூடிய அடுத்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கான துர்காமா மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குழப்பங்கள் எங்கே இருக்குதோ அங்கே தான் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பகரமான சூழல் இருக்குது, நிறைய கூச்சல் குழப்பமாயிருக்கு, நிறைய பிரச்சனையாயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி போனாலும் ஏதோ ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப மனசடைஞ்சிருக்காங்கன்னா அதில் தான் அவங்களுக்கான கிளாரிட்டி இருக்குது அப்படின்றாங்க. அந்த ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்த கொஞ்சம் அனலைஸ் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் அதுலேருந்து விலகி இருந்து மூன்றாவது நபரை அனலைஸ் பண்ணால் போதும், அவங்களுக்கான கிளாரிட்டி கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் வருதுன்னா அது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்க வருதுன்ற அர்த்தம். ஸோ அந்த விஷயத்த அப்போ நீங்கள் எப்போவுமே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆன்சர்ஸ் கிடைக்கும்ன்றது தான் துர்காமா அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த கன்னிராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க டெய்லி வந்து ஒரு விளக்கோ இல்லை கேண்டலோ ஏற்றி வச்சுட்டு அந்த கேண்டல் முன்னாடி விளக்கு முன்னாடி அமைதியாக ஒரு 9 நிமிஷம் உட்காரணும். வேறு எதுவுமே பண்ண வேணாம். டைமர் செட் பண்ணிவிட்டு கூட ஒரு கரெக்டாக 9 நிமிஷம் அந்த லைட் முன்னாடி உட்காரணும். அந்த லைட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அண்ட் இது பண்ணும் போது ஃபஸ்ட்டு அமைதியாவாங்க. அண்ட் போக 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 அந்த 9 நிமிடம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மூச்சை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ளே அவங்கள பற்றி நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும். ஸோ அதுக்கடுத்து மற்ற விஷயங்களும் புரிதலுக்கு உள்ளாகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து டெய்லியும் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு ரெமெடியாக இருக்குது. கன்னிராசிக்கான நான் நவராத்திரி ஸ்பெஷல் பலன்களை கொடுத்தீங்க. அதே மாதிரி துர்காமா கொடுக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரத்துக்கான மெசேஜாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக சொன்னீங்க. வியூவர்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னபடி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஓம் துர்காமா போற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். நன்றி. நன்றி.